ஹாய் everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு Yamaha HTR 6130 பார்க்க போகிறோம். இது நோ பவர் ஃபால்ட்டுக்கு வந்திருக்கு. ஆன் பண்ணால் ரெஸ்பான்ஸே இருக்காது, கம்ப்ளீட்டாக வந்து ஷட் ஆஃபில் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம டோன் பட்டன், ஸ்பீக்கர், ஸ்ட்ரைட் பட்டன் எதுக்குமே வந்து ரெஸ்பாண்ட் ஆகாது. கம்ப்ளீட்டாக வந்து டேட்டில் இருக்குது. வாங்க என்னாச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டஸ்டியாக இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் தான் வருதான்னு பார்க்கணும். ஸோ இந்த சைடு நம்மளுக்கு வந்து பவர்லேருந்து கப்புள் ஆகிட்டு இது வந்து 110 செலக்டர். ஸோ இதுலையும் நம்ம சம்டைம்ஸ் இந்த ஃப்ளக்லேயும் நம்மளுக்கு ஃபால்ட்டாக இருக்கும். இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுலேருந்து நம்மளுக்கு கரெக்டாக ஸ்டாண்ட் பைக்கு வந்துட்டு ஸ்டாண்ட் பையில் வந்து நம்மளுக்கு பூஸ்டப் ஆகி வருதான்னு பார்க்கணும். நம்ம இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்டாண்ட் பை ஃப்ளக்கு. ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் வருதான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி முதல்ல ஃபியூஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டயக்னோஸ்டிக் பார்த்துலாம் வாங்க. ஓகே, பவர் ஆனில் தான் இருக்குது. ஸோ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இந்த இடத்துல இந்த ஸ்டாண்ட் பை ஃப்ளக்லேயே டேரெக்டாக இந்த இடத்துல எடுத்துகிட்டு நம்ம பார்த்துக்கலாம். எதையும் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இப்படியே பார்க்கறது நல்லது. அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், அது க்ளீன் பண்ணுறது என்னவோ. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு இல்லைனா லாஸ்ட் பின் தான் வந்து இதில் ஸ்டாண்ட் பையாக இருக்கும். சென்டரில் இதெல்லாம் கிரவுண்டாக இருக்கும். முதல்ல அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு வோல்டேஜ் எதுவும் வரல, இருந்தாலும் நம்ம இதை வெளியே எடுத்து இதை கொஞ்சம் செக் பண்ணி போட்டுக்கலாம் வெளியவே வச்சு. அப்போ தான் இது என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியும். ப்ளஸ்ஸு இது வந்து எப்படியும் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பழசாக இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி திரும்ப ரீசெட்டிங் பண்ணி போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக அதை செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே செக் பண்ணிவிட்டு பக்காவாக இதை திரும்ப ரீசெட்டிங் பண்ணி பக்காவாக கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கு செட்டு வந்து நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். செட்டு நம்மளுக்கு போர்டு எப்படி இருக்குன்னு தெரியல, பாட்டமில் காட்டினா தான் தெரியும். அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாண்ட் பையில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இதை நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்கெலாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு போர்டாக தான் இப்படி தான் ஃபைனலைஸ் பண்ணணும். ஓகே, பேக் சைடு வந்து சூப்பராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டில் தான் டஸ்ட்டாக இருக்குது. இங்கே இருக்க எல்லாமே இப்படி தான் டஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் பேக்கில் சூப்பராக இருக்குது, அதுவே நல்ல விஷயம். ஓகே, இதை இப்போ செக் பண்ணிடலாம். இது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு, ஸ்டாண்ட் பை உட்பட ஃபியூஸ் உட்பட எல்லாமே பக்காவாக இருக்கான்னு. ஸோ இந்த ஒயர் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூஸ் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை விட்டாக்கா நம்மளுக்கு மற்றபடி டேரெக்டாக ஸ்டாண்ட் பை ட்ரான்ஸ்ஃபார்மரே செக் பண்ணிடலாம். ஸோ இது செக் பண்ணுறதால டேரெக்டாக பவர் கொடுத்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன கண்டிஷன்னு. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் மேப்பிங் வந்து ஓகே, இந்த 3 பாயிண்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் செகண்டரி ஓகே, ப்ரைமரி கண்டினியூட்டி வரல. ஓம்ஸ் மோடில் பார்த்துடலாம்.
ஸோ ப்ரைமரி ஓம்ஸ் மோட்லேயும் வரல, ப்ரைமரி ஓப்பன் ஆகிருக்கப்போ இருந்தாலும் பவர் கொடுத்து செக் பண்ணி பார்த்தலாம் நம்ம வாங்க. ஸோ பவர் கொடுத்துருக்கேன். முதல்ல ஏசி மோடில் செக் பண்ணி பார்த்துடலாம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் ஆகுதான்னு. ஓகே, நம்மளுக்கு 227 228. ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஏசி வோல்டேஜ் பக்காவாக இருக்குது. இப்போ டிசி வோல்டேஜ் நம்மளுக்கு இங்கேருந்து கெப்பாசிட்டர் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கெப்பாசிட்டரில் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சுத்தமாக வரல. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அதான் ப்ரைமரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஏசி வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துடலாம். சாரி, ஸோ இதில் வரல, அவுட் வரல. ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஃபால்ட்டாக இருக்குது. இது இப்படியே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சிம்பிளாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் வைன் பண்ணி போடலாமா, இல்லை என்கிட்ட வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதை பார்த்துட்டு இதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது எல்லாமே பக்காவாக கழட்டி எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே செக் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவு டஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டஸ்ட் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே விட்டாக்கா இதுக்கப்புறம் வந்து திரும்ப திரும்ப 1 by 1 ஃபால்ட் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். உள்ள ஹீட் ட்ராப் ஆகிறதுனால திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துட்டே இருக்கும். அது நம்ம ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் திரும்ப நல்லா லைஃப் வரும். ஏதாவது ஃபால்ட் ஆகிற மாதிரி கண்டிஷன் வந்தாலும் அது இன்னும் நல்லா லைஃப் வரும், அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஸோ இதை நம்ம முதல்ல இதை கிளியர் பண்ணலாம். செட் ஆன் ஆகிடுச்சுன்னா மொத்தமாக பார்ட்டாக கட்டி நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த ஸ்டாண்ட் பை டிரான்ஸ்ஃபார்மர் வெளியே எடுத்துகிட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ அப்படி இருந்தால் அதை மாற்றிடலாம், இல்லைனா இதை ரீவைண்டிங் தான் பண்ணி போடணும். வாங்க பார்த்துடலாம். ஸோ ஒரு நல்ல விஷயம், இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நான் வெளியே எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல தெரியுது பாருங்கள். ஸோ இந்த லீடு தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு இதை பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த லாஸ்ட் பின்னும் தான் வந்து நம்மளுக்கு ஏசி வோல்டேஜ். ஆனால் இந்த மிடில் பின்னில் தான் இது ஃபியூஸ் கொடுத்து உள்ள இன்டர்னலாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபியூஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அதனால் கஸ்டமருக்கு செலவு மிச்சம், நம்மளுக்கும் ஒர்க்கிங் டைம் மிச்சம். ஸோ இப்போது இந்த ஃபியூஸ் வந்து பார்த்து இல்லைன்னா நான் அது காமிக்கிறேன். இது உள்ள எப்படி வச்சுருப்பாங்க ஃபியூஸு, அது எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபியூஸு. ஸோ இது வந்து ஒரு 2 ஆம்ப்னு நினைக்கிறேன், 2 ஆம்ப் ஃபியூஸு. ஆமாம், 2 ஆம்ப்பு 250 வோல்ட் ஃபியூஸ் இது. ஸோ இந்த மாதிரி தான் இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த சைடில் இங்கே எங்கேயாவது இருக்கும். ஆனால் இதை பிரிக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து மோல்டிங் டைப்பு. ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றுற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒர்க்கு தானே. ஸோ இதை நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல சீட்டிங்கில் இப்படியே வச்சுட்டு நம்ம இதை திரும்ப இங்கே ஒரு லூப் இப்படி கொடுத்துட்டு இதை திரும்ப சால்ட் அடிச்சுட்டா முடிஞ்சிடும். மேலேயே திரும்ப ஏதாவது ஒன்றுனா நம்ம இங்கேயே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு இந்த சீட்டிங்கில் இதிலே மறைஞ்சிது பாருங்கள். அதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஃபியூஸ் போட்டு தான் போடணும். ஏன்னா இந்த இடத்துல இது கொடுத்துருக்காங்கன்னா இது அடிக்கடிக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லை வந்து இதில் சேஃப்டிக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த வைண்டிங் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இது இப்படி கொடுக்கறது நல்லது. ஸோ அப்படி தான், அதனால தான் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இன்னும் நான் சால்ட்ரு பண்ணலை. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி நிறைய மெயின் டிரான்ஸ்ஃபார்மரில் வரும். நம்ம பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது இல்லையா, அதில் அதிகமாக வரும். இந்த மாதிரி கொடுக்கறதுல கொஞ்சம் ரேர் தான். ஆனால் இந்த மாடலில் இது கொடுத்துருக்காங்க, இது நல்ல விஷயம். டெனானில் வரும், மரான்ஸில் வரும், யமகாவில் வரும். இந்த ஆன்கியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஓல்டு மாடலில் இருக்கும். இப்போ வர லேட்டஸ்ட் மாடல்லாம் இந்த மாதிரி கொடுக்கறதில்ல. டேரெக்டாக ஃபியூஸ் வெளியே கொடுத்துட்றாங்க. இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி ஆகிடுது. இதெல்லாம் ஓல்டு மாடல்னால இதில் இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை முடிச்சுட்டு திரும்ப இதை சீடிங் பண்ணிவிட்டு நம்ம வோல்டேஜ் எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். இது என்ன கண்டிஷன் பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் முடிச்சிட்டேன். இதில் என்னென்னா இப்போது இது நம்ம ஒர்க் பண்ணதே தெரியாத அளவு இதில் க்ளீனாக பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பண்ணும்போது என்னென்னா இந்த இடத்துல க்ளீன் பண்ணும்போது ஒரே ஒரு ஜெனரேட்டர் வந்து உடஞ்சிருச்சு. நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அது உடஞ்சிருச்சு. அதனால் அது மட்டும் மாற்றிட்டு இது என்னன்னா 4.7 வோல்ட். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் அதோட பீஸு. ஸோ அது ரொம்ப வீக்காக இருந்தது. அது க்ளீன் பண்ணும்போதே ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணும்போதே இந்த இடத்துல வேல்யூலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன். ஸோ அப்படி செக் பண்ணும்போதே அது பட்டுன்னு போயிடுச்சு. ஸோ அதனால் அது இது பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன செக் பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஃபங்கஸ் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த கார்னரில் சரியாக இருக்குது. சரி, அதனால் வந்து இது எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதையும் ஏன் குறை வைக்கணும், நம்ம இதையும் நம்ம கரெக்ட் பண்ணியே போட்டுடலாம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டல் ப்ரஷ் இருக்கு இல்லையா, இதில் நம்ம லைட்டாக அப்படி ஸ்க்ரப் பண்ணால் சரியாக போயிடும்.
ஓகே, ஸோ இதுவும் நம்ம க்ளீன் பண்ணி போட்டுட்டா இது க்ளீனாக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி கண்டினியூட்டி மோட்டில் பக்காவாக செக் பண்ணிவிட்டு, ஓகே கண்டினியூட்டி மோட்டில் பக்கா இருக்குது. இப்போ நம்ம வந்து இது வோல்டேஜ் மோட்டில் செக் பண்ணி பார்த்துடலாம் ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் வருதா அப்படின்னு. ஸோ இந்த கெப்பாசிட்டரில் நம்மளுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் வந்துடுச்சுன்னா நம்ம டைரெக்டாக இதில் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்மளுக்கு இங்கே 24 வோல்ட் வரணும். 24 வோல்ட் ஓகே, இது எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு பக்கா வந்திருக்கு. ஸோ இதில் இன்னொன்று நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இந்த ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த பின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபங்கஸ் ஆகிட்டு அப்படியே டஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணும்போதே இதில் லைட்டாக சால்ட்ரிங்கில் பேஸ்ட் போட்டுட்டு ஒரு டச்சப் கொடுத்துட்டோன்னா, சால்ட்ற மாதிரி பண்ணிவிட்டோம்னா இது வந்து திரும்ப பிரியாது. இல்லைனா இது வரையும் இந்த மாதிரி பின்னாக வந்துடும். ஸோ இது 2 தடவை எடுத்து போட்டிங்கனாவே அப்படியே பின்னாக வந்து திரும்ப கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம எடுக்கும்போதே இதை கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம சால்டிங் டச்சப் பண்ணால் இது ஸ்டேபிள் ஆகிடும். இது நல்லா சாலிடாக இருக்கும். நம்ம எடுத்துன்னு வேணால் எடுத்து போடலாம். இது ஒரு நோட்டு யாரான மைண்டில் வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஸோ இதை இப்போ நம்ம அசம்பிள் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. அங்கே ஓகே, இதை திரும்ப சீட்டிங்கில் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம், வீடியோ எடுத்துடலாம், ஏதாவது பர்ன் ஆச்சுன்னா அப்போ தான் கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம பவரில் கொடுத்துருக்கேன், சுவிட்ச் போட்டிருக்கேன், ஆனால் ஆன் பண்ணல. இப்போ நம்ம அதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா நம்ம கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணோம். ஏன்னா கஸ்டமர் டேட்டில் கொடுத்துருக்காரு. ஃபர்தர் ப்ராப்ளம் அப்படியே வர கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும், அப்போ தான் நல்லது. ஓகே சூப்பர், நம்மளுக்கு பக்காவாக ஆன் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணலாம். ஸ்டாண்ட் பை போயிடுச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. ஸ்பீக்கர் இல்லை கிளிக் ஆகிடுச்சு, எதுவும் போல் பக்காவாக இருக்குது. ஸோ இது ப்ரோக்ராம் பட்டன்ஸு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இது சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. பட்டன்ஸு சேஞ்ச் பண்ணிக்கலாம் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு, இது பிரச்சனை இல்லை. ஓகே, 5 சேனல் ஸ்டீரியோ வந்துடுச்சு. இப்போ நம்ம இன்புட் வந்து சிடி மோடில் தான் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், மேலே சின்னதாக ஒரு ஹேவரமாக இருக்குது. ஸோ நம்ம சிடியில் கொடுத்துட்டா நம்ம என்ன 5 சேனலில் சவுண்டு வந்துதான்னு செக் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஸ்பீக்கர் சிம்பிள் வந்துருச்சு. இது வந்துருச்சுனாவே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, சவுண்டு வந்துடும். இந்த மாடல்லாம் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இது எல்லாமே பிரித்து நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ரீசெட்டிங் பண்ணணும். இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தடு. நம்ம என்னென்னே தெரியாமல் முதல்ல எல்லாமே பிரித்து க்ளீன் பண்ணிட்டா ரெடியாகாமல் போயிட்டு வேறு ஏதாவது சிவியர் ஃபால்ட்டாக இருக்கும்போது அதை க்ளீன் பண்ணுற காசு கூட நம்மளுக்கு வராது. ஏன்னா அந்தளவு நம்ம லிக்விட்லேருந்து எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். கஸ்டமர் வந்து ரெடி ஆகாததுக்கு நான் எதுக்கு காசு தரணும், டெட்டில் இருக்குது. நான் வந்து டெட்டு கண்டிஷனில் சொல்கிறேன். ஸோ டெட்டு வந்து கொடுத்து நம்ம அதை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்தாக்க ஏதாவது வந்து பேமெண்ட் தருவார். அது கூட நம்ம பண்ணாமல் எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணிட்டோன்னா பேமெண்ட்டே வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம், நம்மளுக்கே தெரியுது இல்லையா. ஓகே, இப்போ நம்ம இதை இன்புட் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாடலில் என்னென்னா HDMI இருக்குது. ஆனால் HDMI எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு பாஸ் த்ரூ மாதிரி தான். இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கான கண்ட்ரோல் சிக்னல் மட்டும் தான் போகும். இங்கே மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஆடியோ சிக்னலுக்கான எந்த ஒரு லைனுமே கிடையாது. ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே இது பாஸ் த்ரூ பண்ணி அப்படியே எடுத்துக்கும். இதில் வந்து ஆடியோ சிக்னல் வந்து நம்ம போர்டுக்கோ டிஜிட்டல் போர்டுக்கோ அந்த மாதிரி எதுவுமே பாஸ் ஆகாது. இது ஒரு பாஸ் த்ரூ கான்செப்ட் தான் இது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்டிக்கலில் கொடுத்துருக்கேன். 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 5 ஸ்பீக்கர் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. முதல்ல சவுண்டு வருதான்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வருது, செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ சவுண்டெல்லாம் பக்கா வந்துடுது, எல்லா சேனல்லையும் சவுண்டு வந்துடுது, அது பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாமே செக் பண்ணிட்டேன், சவுண்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு, இந்த பட்டன்ஸ் எதுவுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இது நம்ம மல்டிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணாக்க வருது. சில பட்டன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது ஆட்டோ மோடில் தான் இருக்கணும். ரிமோட் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஏஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம மாற்றி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இது கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு கையோட கையை எல்லாமே பிரித்து மாட்ட போகிறோம். நம்ம அதை பேசிவிட்டு அதையும் நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம் பக்காவாக. எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. கண்டிஷன் தான் இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் ஓல்டு யூனிட்லாம் பக்காவாக இருக்கும் ஒர்க்கிங்கில். ஓகே, இது நான் இப்போ பிரிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப டேரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் லேட்டாகும் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி போடுறதுக்கு. நான் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் லாஸ்ட்டாக.
ஓகே, இப்போ நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி திரும்ப ரீசெட்டிங் பண்ணியிருக்கேன். எல்லாமே டேக் அடிச்சு சிட்டிஸ் ஒரிஜினல் நல்லாவே பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட் பேனல் பட்டன்ஸ் உட்பட எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லலாம். நல்லா லைஃப் வரும் இதுக்கப்புறம் இது. ஸோ சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். சப்வூஃபர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு மற்ற பட்டன்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் பட்டன்லேருந்து இன்புட் பட்டன்லேருந்து எல்லாமே வந்து இங்கே ஸ்பீக்கர் லெவல்லேருந்து எல்லாமே இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஜீரோவில் தான் வச்சுருக்கேன் நார்மலாக. ஸோ கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன ஸ்பீக்கர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செட்டப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பேசிக் செட்டப்ஸில் எல்லாமே ஜீரோ தான் வச்சு கொடுப்பேன் நான் எப்பவுமே. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.